Hydraulic pressure test pump செயல்முறை. Procedure on hydraulic pressure test pump. Hydraulic pressure test pump என்பது பைப்லைன்களில் லீக்கேஜ் பரிசோதனை செய்ய பயன்படுத்தப்படும் கைமுறையில் செயல்படும் இயந்திர சாதனமாகும். இன்று ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்ப் மூலம் பைப்லைன்களில் லீக்கேஜ் உள்ளதா என்பதை எவ்வாறு பரிசோதிப்பது என்பதை கற்போம். இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: டெஃப்லான் டேப், சிபிவிசி பைப் ஃப்ரேம், எண்ட் பிளக், பேரல் நிப்பிள், தண்ணீர், ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்ப், பைப் ரெஞ்ச், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச். செயல்முறையை தொடங்குவதற்கு முன் சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். வேலை செய்யும் போது பாதுகாப்பு கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு காலணிகள் மற்றும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாகும். பம்ப் ஹேண்டிலை இயக்கும் போது அதிகப்படியான அழுத்தத்தை பயன்படுத்த வேண்டாம். லீக்கேஜ் ஏற்படாமல் தடுக்க அனைத்து இணைப்புகளையும் உறுதியாக டைட் செய்யவும். வாட்டர் டெஸ்டிங் செய்யும் போது சுத்தமான தண்ணீரை பயன்படுத்தவும். இப்போது இந்த செயல்முறையை விரிவாக புரிந்து கொள்வோம். முதலில் ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்பை பைப் ஃப்ரேமின் அருகே கொண்டு வரவும். இப்போது ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்பின் டேங்கில் தண்ணீரை நிரப்பவும். பின்னர் பைப் ஃப்ரேமின் கீழ் மற்றும் மேல் பகுதியில் உள்ள எண்ட் பிளக்குகளை வெளியே எடுக்கவும். இப்போது 15 மில்லிமீட்டர் பேரல் நிப்பிளை எடுத்து அதன் இரு முனைகளிலும் டெஃப்லான் டேப்பை சுற்றவும். பேரல் நிப்பிளை பைப் ஃப்ரேமின் பிராஸ் எல்போவில் பொருத்தி பைப் ரெஞ்சை பயன்படுத்தி டைட்டாக பொருத்தவும். இப்போது டெஸ்ட் பம்பின் கனெக்ஷன் பைப்பை பேரல் நிப்பிளின் மற்றொரு முனையில் இணைத்து அட்ஜஸ்டபிள் ரெஞ்சை பயன்படுத்தி டைட்டாக பொருத்தவும். ஹைட்ராலிக் டெஸ்ட் பம்ப் செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்க பம்ப் பிளக்கை திறந்து பம்ப் ஹேண்டிலை மெதுவாக இயக்கவும். இப்போது பிளக்கை மூடி பம்ப் ஹேண்டிலை மெதுவாக இயக்கவும். பைப் ஃப்ரேமின் மேல் பகுதியில் இருந்து தண்ணீர் வெளியேறத் தொடங்கும் போது பைப் இயக்குவதை நிறுத்தவும். ஒரு எண்ட் பிளக்கை எடுத்து அதன் த்ரெட்டிங் செய்யப்பட்ட பகுதியில் டெஃப்லான் டேப்பை சுற்றவும். இப்போது இந்த பிளக்கை பைப் ஃப்ரேமின் மேல் பகுதியில் உள்ள பாயிண்டில் நுழைத்து அட்ஜஸ்டபிள் ரெஞ்சை பயன்படுத்தி உறுதியாக டைட் செய்யவும். பின்னர் பம்ப் ஹேண்டிலை மீண்டும் இயக்கி பிரஷர் கேஜ் மூலம் அழுத்தத்தை சரிபார்த்து அதை 8 கிலோவாக செட் செய்யவும். இப்போது பைப் ஃப்ரேமில் லீக்கேஜ் உள்ளதா என்பதை கைகளால் பரிசோதிக்கவும். பைப் ஃப்ரேமில் உள்ள அழுத்தத்தை வெளியேற்ற பம்ப் பிளக்கை திறக்கவும். சோதனை முடிந்த பிறகு அட்ஜஸ்டபிள் ரெஞ்சை பயன்படுத்தி பம்பின் கனெக்ஷன் பைப்பை கழற்றி அதை ஹைட்ராலிக் டெஸ்ட் பைப் ஃப்ரேமில் இருந்து டிஸ்கனெக்ட் செய்யவும். டிஸ்கனெக்ட் செய்த பிறகு ஹைட்ராலிக் டெஸ்ட் பம்பை அதன் சரியான இடத்திற்கு மாற்றி வைக்கவும். இப்போது பைப் ரெஞ்சை பயன்படுத்தி பேரல் நிப்பிளை பைப் ஃப்ரேமில் இருந்து வெளியே எடுக்கவும். பின்னர் பைப் ஃப்ரேமின் இரு முனைகளிலும் எண்ட் பிளக்கை பொருத்தவும். செயல்முறை முடிந்த பிறகு கீழ்கண்ட வகையில் இன்ஸ்பெக்ஷன் செய்யவும். டெஸ்ட் பம்ப் மற்றும் பைப் ஃப்ரேம் இணைப்புகள் சரியாக டைட் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். பைப் ஃப்ரேம் இணைப்புகளில் ஏதேனும் லீக்கேஜ் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். பைப்பின் அழுத்தம் 8 கிலோகிராமை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்ப் மூலம் பைப்லைன் லீக்கேஜை எப்படி பரிசோதிப்பது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் பைப்லைனின் லீக்கேஜ் உள்ளதா என்பதை கண்டறிய ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்டிங் செயல்முறையை பற்றி கற்றுக்கொண்டோம். இந்த செயல்முறையில் பம்பை செட்டப் செய்தல், பல்வேறு பாகங்களை இணைத்தல் மற்றும்
அழுத்த அளவை கண்காணித்து லீக்கேஜ்களை பரிசோதித்தல் ஆகியவை இடம்பெறுகின்றன. மேலும் பிரஷர் கேஜை பயன்படுத்தி பைப் ஃப்ரேமின் அழுத்தத்தை பரிசோதிக்கலாம் என்றும் அதன் அளவீடு யூனிட் சதுர சென்டிமீட்டருக்கு கிலோகிராம் என்பதையும் அறிந்து கொண்டோம். இறுதியாக செயல்முறை சரியாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்த இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாண்டர்ட்களையும் பார்த்தோம். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. ஹைட்ராலிக் பிரஷர் டெஸ்ட் பம்பை எந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்தலாம்?